25 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுக்கு அங்கே நிறைய சோர்சஸ் உண்டு. இணைப்பு உறுதியாக இந்த கண்கள் பனித்தன இதயம் இனித்தன டெம்ப்ளேட்னு கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோமா, இல்லை ஷுட் வி வெயிட் லிட்டில் ஃபர்தர்? இல்லை சார், அதாவது அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும், எடப்பாடி அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் வேலுமணி, சண்முகம் போன்றவரெல்லாம் தீவிரமாக முயற்சித்தாங்க. அது தோல்வி அடைந்த பிறகு தங்கள் பதவி போய்விடும் என்கிற அச்சத்தில் இணைந்தார்களே இந்த இயக்கம் எடப்பாடி தலைமையில் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமா அவருக்கு இல்லை. உண்மையை சொன்னால் திரு வேலுமணியோ திரு சண்முகத்தையோ தொண்டர்கள் ஏற்கவே இல்லை. அவர்கள் திரும்பவும் கட்சிக்குள் வருவதையும் யாரும் விரும்பல. அப்படியே வந்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம் மொழிய கட்சியில் எந்த பொறுப்பிலும் அவர்கள் இருப்பதை தொண்டர்கள் விரும்பல. ஏன்னா மிகப்பெரிய உச்சத்துல எடப்பாடிக்கு அடுத்ததாக வேலுமணியையும் மற்றவர்கள் வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களே தாங்களே கெடுத்து கொண்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அதிமுக உருவாக்கிட்டாங்க. 25 பேர் சேர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் எடப்பாடி பிறந்த நாள் அன்று அவர் சொல்லு கட்டுப்படாமல் விஜயை ஆதரித்ததை எந்த தொண்டரும் எந்த நிர்வாகியும் அதிமுக விரும்பல. அப்ப ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் எதிராகின்னு சொன்னா இது ஒற்றுமை அல்ல. நிச்சயமாக இந்த கட்சியை தங்களுடைய வசப்படுத்த வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த வேலுமணி போன்றவர்கள் தீவிரமா இருந்தாங்க. இப்ப அது முறியடிக்கப்பட்ட பிறகு வேறு வழியே எல்லாம் வராங்க அப்படிங்கிறத நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளவோ ஜீரணிக்கவோ முடியாது. கூட பொறுப்புகள் பதவிகள்லாம் ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படாது அப்படின்னு தான் நம்புறீங்களா நீங்க? நிச்சயமாக கொடுக்கப்படக்கூடாதுங்க. கொடுத்தாலும் தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. குறிப்பா நீங்க கோவை மாவட்டத்துல சேமா வேலுசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க, திருப்பூர்ல திரு சிவசாமி அவர்கள் போட்டிருக்காங்க. இப்போ அவர்கள் சிறப்பாக பணியாற்றுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு மீண்டும் மாற்றி வேலுமணி கொண்டு வந்தா நிச்சயமா ஏற்க மாட்டாங்க. இப்போ 14 ஆண்டு காலம் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்களை எந்த பதவிக்கும் வரவிடாமல் செய்தவர் திரு எஸ்.பி. வேலுமணி. அதே போல பல மாவட்டங்களில் பல பேர் செஞ்சாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடியார் அவர்களை சந்திப்பதற்கு கூட அனுமதிக்காத மாவட்ட செயலாளர் பெரும்பாலோர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இவர்கள் மீண்டும் கட்சிகள் வந்தா அந்த குறுநில மன்னர்கள் பாணியிலேயே கட்சி இயக்கினால் நிச்சயமாக அதிமுக தொழிலுக்கு போகுங்க. இவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு கட்சிக்குள் மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்தது போல பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் மகிழ்ச்சியில பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. இந்த நிலையில இவர்களிடம் சேர்த்து கொண்டு பயணிப்பது என்பது நிச்சயமாக அது அதிமுகவை மிகவும் பாதிக்குங்க. ஏன்னா எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் திரு சகாயம் சோழரை போல ஊழலில் உச்சம் தொட்டவர் வேலுமணின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்றைக்கு ஆழமாக தொண்டர்கள் கூர்ந்து பார்க்கிறாங்க. எனவே இவர்களை போன்றவர்களை சட்டமன்ற உறுப்பினர் பதவி போய்விடும் அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக எடுக்கிற முயற்சியாக வைத்துக் கொள்ளாமொழிய கட்சிகளை பொறுப்பில் அனுமதித்தால் மிகப்பெரிய ஆபத்து. நிச்சயமாக அதிமுக விரும்பல. பாருங்க, திரு வேலுமணி அவர்களோ சண்முகம் அவர்களோ முகநூல்ல பதிவிடுற அல்லது சோசியல் மீடியால பதிவிடுற எந்த செய்திக்கு கீழே பாருங்க வரக்கூடிய அந்த பின்னோட்டம் பாத்தீங்கன்னா 100% கடுமையா எழுத்து இருக்குது. அப்போ யாருமே ஏன் விரும்ப சொன்னா இவர்கள் வேஷம் போட்டிருந்தாங்க. எடப்பாடியார் எப்ப வீழ்த்தலாம், எப்ப வாய்ப்பு கிடைக்கும் பார்த்திருந்தாங்க. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்த இந்த தேர்தல் தோல்வியை அவர்கள் முயற்சித்தாங்க. ஆனால் நிச்சயமா முடியல. உண்மையை சொன்னால் முன்பை விட அதிமுக மிக வேகமாக பெரிய எழுச்சியாக எடப்பாடி நிற்குது. இந்த அச்சம் தான் இவர்களை மீண்டும் சேர காரணமா தூண்டுதல். கட்சி நன்றாக இருக்கிற நோக்கமே இல்லை. அப்படி இருந்துன்னா விஜயிடம் சென்று அமைச்சர் பதவி வாங்குவோம், அந்த பதவியை பெற்றவர்கள் அதிமுக தங்கள் பக்கம் கொண்டு வருவோம் என்று பேசுவாங்களா? இப்படி எல்லா வழியும் பேசுறாங்க. எல்லா ஒன்றிய செயலாளரும் கையெழுத்து எல்லாமே பேசினாங்கல்ல. இப்ப திமுகவோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறது கூட தான் பேசப்பட்டது சார். இல்ல நீங்க அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னாங்களா? எங்க பேசப்பட்டதுங்களா சார்? நெருப்பில்லாம புகையுமா சார்? இது திருமாவளவன்ல இருந்து வெவ்வேறு வகைகள்ல வெவ்வேறு மாதிரி இது ஹிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு வடிவம் பெறலன்னு நம்ம பாக்குறோமே தவிர இந்த முயற்சி நடந்தது அப்படிங்கிறது திண்ணம் சார். நான் ஒரு வெளிப்படையா சொல்றேன் சார். எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக ஏற்றுக்கொண்டதோ அதுபோல் எடப்பாடியார் அப்படியே முடிவு எடுத்திருந்தாலும் அதிமுக ஏற்றுக்கொள்ளும். எடப்பாடியார் சொல்லாத எந்த செயலும் அதிமுக ஏற்காது. எடப்பாடியார் அதிமுக தொடர் தோல்வி பார்க்கும்போது நீங்க எப்படி அந்த லீக்ல வைக்கிறீங்க அவங்கள? சார் இருக்கட்டு சார். ஒரு கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சோதனை சந்திப்பது வாடிக்கைதான். 2011 திமுக 3ஆம் இடம் போய் எதிர்கட்சி 24 சீட்டு வாங்க சொல்லி இப்ப 45 வாங்கிருக்கீங்க. இது ஒரு பெரிய சோதனை காலம் தான். இதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை தலைமைக்கு அந்த தலைமை நம்பிக்கை இருக்குது.
அந்த தலைமை மீது தொண்டர்கள் நம்புறாங்க. எனவே இவர்கள் யாருங்க? அதாவது எடப்பாடியில் இல்லாம அவர் இவர்கள் யாரும் நம்ம முதலமைச்சர் லேசா காட்டிட முடியாது இல்ல. இப்ப இன்னைக்கு எப்படி செல்வி நிச்சயமா. ஜெயலலிதாவால சார். இபிஎஸ் அடையாளப்பட்டாரோ அமைச்சரவையில், அது போல மிக முக்கிய இலாக்காக்களை வைத்த அமைச்சர்கள், மிக முக்கியமான தளபதிகள், இவங்களை யாரோன்னு கடந்து போட முடியாதுல்ல. ஓபிஎஸ் யாரோ, செங்கோட்டையன் யாரோ, சசிகலா யாரோ, இவர்கள் யாரோ அப்படின்னா யாரை வச்சு இந்த இயக்கத்தை நடத்துவீங்க? சார் எம்ஜிஆர் இருக்கும்போது ஆரம்ப பண்ணி யாரோன்னு எம்ஜிஆர் பண்ணீங்களா? அம்மா இருக்கும் யாரும் பண்ணலையா? ஆனா அந்த திரு ஆர் எம் வீரப்பனுடைய செய்கையால பாதிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா ஆர் எம் வீரப்பனுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். அவர்களே அவங்க பிறந்தன்மை காட்டினாங்க. சார் நீங்க ஒரு முறை அவர்கள் தங்கள் மீதுள்ள அழுக்கை உருவாக்கி விட்டால் நிச்சயமாக அவர்களை நம்பி இயக்கம் நடத்த முடியாது சார், உறுதியா முடியாது. இன்னைக்கு அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது சார். அவங்க பர்சனலா அவங்களால புண்பட்டிருக்காங்க சார். அதெல்லாம் மீறி அவங்க உயர்வு கொடுத்தாங்க சார். கொடுத்து எவ்வளவு நீடிச்சு பாருங்க, தொடர்ந்து இருக்க முடியுங்களா? நம்ம சொல்லி இவர்கள் உள்ள வந்தாலும் கூட ஒட்டுமாங்கிற சந்தேகம் இருக்கு சார். நிச்சயமா சார், வேலுமணி அவர்கள், சண்முகமோ, விஜயபாஸ்கரோ, இந்த 3 பேரும் கூடாது என்பதால் ஒட்டுமொத்த அதிமுக இருப்போம். நீங்க எந்த வகையில் சேர்த்துனா கூட நிச்சயமாக அது அதிமுகவுக்கு பாதகமாக முடியுங்க. ஏன்னா இவர்களால் பாதிக்கப்பட்டவர் ஏராளம், இவர்களால் கட்சியிலிருந்து ஒதுங்கியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் ஏராளம். போனீங்க ஐயா அண்ணன் தினகரன் அவர்களையோ இல்ல மற்றவர்களையோ சேர்த்து நானெல்லாம் நீக்கிறதுக்கு காரணமா இருந்தவன் சொல்லி வெளிப்படை பேசிட்டாங்க. இவர்கள் தான் காரணமா இருந்தாங்க. அந்த பழிவாபத்தை எல்லாம் எடப்பாடியார் மீது சுமத்தி அவர் தலைமை பொறுப்பு இருந்த காரணத்தினால எல்லாமே ஏற்று போனாருடைய காரணங்கள் தான். எனவே இவர்களை மீண்டும் கட்சியில ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வருவது என்பது நிச்சயமாக அதிமுக தொடர்களை பாதிக்குங்க. ஒருபோதும் இவர்களை முன்னிறுத்தி கூடாது. எடப்பாடியாங்கிற ஒரு தலைமையால 1,34,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதாவது வேலுமணி வெற்றிக்கு யார் காரணம்ங்க? சிவிசன் வெற்றிக்கு யார்? அவர் காரணம் இல்ல, எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று அவருடைய முகத்துக்காக வந்து ஓட்டு. எனவே அவர் இல்லாமல் கட்சியே கிடையாது சார். அவர் வாழும் வரை அவர் என்ன சொல்றாரோ, நீங்க சொன்னீங்களா திமுக சேர சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம், அது சொன்ன விரும்புவாங்க. எடப்பாடியார் வாயிலிருந்து உத்தரவு என்ன வந்தாலும் அதை அப்படியே பின்பற்றுவாங்க. மற்றபடி வேலுமணிக்கோ சண்முகத்துக்கோ இடமே கிடையாது. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.